சென்னை எழும்பூரில் நடைபெற்று வரும் நிகழ்ச்சியில் எழும்பூர் அருங்காட்சியகத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அரசு விழாவில் பங்கேற்று கார்ல் மார்க்ஸ் சிலையை திறந்து வைக்க இருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, விவரங்கள். நாடு முதலமைச்சர் திறந்து வைக்கிறார். சென்னை கன்னிமடா பொது நூலகம் எழும்பூர் அருங்காட்சியக வளாகத்தில் காரல் மார்க்ஸ் சிலை நிறுவப்பட்டிருக்கிறது. உலகளவில் சமூக மற்றும் பொருளாதார சிந்தனைக்கு பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்திய மாமேதை காரல் மார்க்சின் பொருளாதார சிந்தனைகளை மக்கள் அனைவரும் அறிந்திடும் வகையில் அவருக்கு புகழுக்கு பெருமை சேர்க்கிற வகையிலும் முதலமைச்சர் கடந்த ஆண்டு சட்டசபை விதி 110 கீழ் சென்னையில் காரல் மார்க்சுக்கு புதிதாக உருவ சிலை நிறுவப்படும் என அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். அதன்படி செய்தி மக்கள் தொடர்பு துறையின் சார்பில் ரூபாய் 85 லட்சம் மதிப்பீட்டில் சென்னை கன்னிமரா பொது நூலகம் எழும்பூர் அருங்காட்சியக வளாகத்தில் புதிதாக நிறுவப்பட்டுள்ள மாமேதை காரல் மார்க்சின் திருவுருவ சிலையை தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது திறந்து வைத்து வருகிறார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதே போன்று திமுக அரசின் முக்கிய நிர்வாகிகள், அதே போன்று தமிழ்நாடு அரசின் முக்கிய அதிகாரிகளும் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக சட்டசபையில் அறிவிக்கப்பட்டதற்கு இணங்க காரல் மார்க்ஸ் சிலை தமிழ்நாடு அரசின் தரப்பில் நிறுவப்பட்டிருக்கிறது. இந்த சிலை அமைக்கப்படும் என தமிழ்நாடு முதலமைச்சர் கடந்த ஆண்டு அறிவித்த நிலையில் அந்த சிலை அமைக்கப்பட்டு தொடர்ச்சியாக அமைச்சர்கள் பலரும் அதில் நேரில் ஆய்வு மேற்கொண்ட நிலையில்தான் தற்போது காரல் மார்க்ஸ் சிலையை தமிழ்நாடு முதலமைச்சர் திறந்து வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. சென்னை எழும்பூரில் நடைபெற்று வரும் நிகழ்ச்சியில் எழும்பூர் அருங்காட்சியகத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அரசு விழாவில் பங்கேற்று கார்ல் மார்க்ஸ் சிலையை திறந்து வைக்க இருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, விவரங்கள். நாடு முதலமைச்சர் திறந்து வைக்கிறார். சென்னை கன்னிமடா பொது நூலகம் எழும்பூர் அருங்காட்சியக வளாகத்தில் காரல் மார்க்ஸ் சிலை நிறுவப்பட்டிருக்கிறது. உலகளவில் சமூக மற்றும் பொருளாதார சிந்தனைக்கு பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்திய மாமேதை காரல் மார்க்சின் பொருளாதார சிந்தனைகளை மக்கள் அனைவரும் அறிந்திடும் வகையில் அவருக்கு புகழுக்கு பெருமை சேர்க்கிற வகையிலும் முதலமைச்சர் கடந்த ஆண்டு சட்டசபை விதி 110 கீழ் சென்னையில் காரல் மார்க்சுக்கு புதிதாக உருவ சிலை நிறுவப்படும் என அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். அதன்படி செய்தி மக்கள் தொடர்பு துறையின் சார்பில் ரூபாய் 85 லட்சம் மதிப்பீட்டில் சென்னை கன்னிமரா பொது நூலகம் எழும்பூர் அருங்காட்சியக வளாகத்தில் புதிதாக நிறுவப்பட்டுள்ள மாமேதை காரல் மார்க்சின் திருவுருவ சிலையை தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது திறந்து வைத்து வருகிறார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதே போன்று திமுக அரசின் முக்கிய நிர்வாகிகள், அதே போன்று தமிழ்நாடு அரசின் முக்கிய அதிகாரிகளும் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக சட்டசபையில் அறிவிக்கப்பட்டதற்கு இணங்க காரல் மார்க்ஸ் சிலை தமிழ்நாடு அரசின் தரப்பில் நிறுவப்பட்டிருக்கிறது. இந்த சிலை அமைக்கப்படும் என தமிழ்நாடு முதலமைச்சர் கடந்த ஆண்டு அறிவித்த நிலையில் அந்த சிலை அமைக்கப்பட்டு தொடர்ச்சியாக அமைச்சர்கள் பலரும் அதில் நேரில் ஆய்வு மேற்கொண்ட நிலையில்தான் தற்போது காரல் மார்க்ஸ் சிலையை தமிழ்நாடு முதலமைச்சர் திறந்து வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி நந்தினி.